வணக்கம். இன்றைய பகுதியில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து மகார அதோமுக ஸ்வானாசனா வந்து பார்க்க போகிறோம். அப்படின்னா வந்து என்ன சொல்கிறோன்னா, அதோமுக ஸ்வானாசனா இல்லைன்னா மவுண்டன் போஸ் சொல்கிறோம். நம்ம அதுலேருந்தே வந்து ஒரு வேரியேஷன் பண்ண போகிறோம். இதை வந்து இங்கிலீஷில் வந்து டால்ஃபின் பிளாங்க் போஸும் வந்து நம்ம சொல்லலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில பயிற்சி ஆசனங்கள் வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட அந்த பலன்கள் வந்து பார்ப்போம். வஜ்ராசனால வந்து உட்காந்துக்கலாம். இப்போ வஜ்ராசனத்துலேருந்து கைகள் முன்னோக்கி இப்படி வச்சுட்டு நல்லா இப்படி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கணும். கை இப்படி நல்லா தள்ளி வைக்க அவங்களோட முதுகு பகுதி வந்து நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ வந்து நல்லா அவங்களுக்கு முதுகு தண்டு நல்லா வந்து தளர்வு அடைஞ்சிரும். இப்போ இதிலேருந்தே வந்து அப்படியே வந்து புஜங்காசனா போகிறோம். கையும் காலும் வந்து அதே பொசிஷனில் இருக்கணும். நம்ம உடம்பு மட்டும் முன்னோக்கி பின்னோக்கி வந்து வரப்போகுது. மறுபடியும் வந்து பாலாசனா, அப்படியே வந்து புஜங்காசனம். இதை வந்து அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே வருவோம். பாலாசனா, புஜங்காசனா. இன்னும் ஒரு முறை செஞ்சுக்கலாம். பாலாசனா, புஜங்காசனம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். நம்ம கை பொசிஷனை மாற்றிட்டோம்னா நம்மளோட அந்த கரெக்டான அந்த போஸ்டர் வந்து கரெக்டாகவே வராது. அதுக்காக வந்து கொஞ்சம் வந்து நம்ம அதில் கவனம் வந்து நீங்கள் கொஞ்சம் செலுத்திக்கலாம். இப்போது நம்ம ஆசனாக்கு போயிடலாம். அதாவது டால்ஃபின் பிளாங்க் போஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதில் வந்து நம்ம எல்போவை வந்து கீழே வந்து நம்ம வைக்க போகிறோம். ஒன்றும் இல்லை, அதே மாதிரி வந்து பாலாசனா போயிட்டு அப்படியே வந்து கவிழ்ந்து படுக்கிற மாதிரி வந்துடுங்க. இப்போது எல்போ வந்து இப்படி கீழே வைக்கலாம். காலை வந்து இப்படி டோஸ் அப்படி டக் பண்ணி வந்து வைக்க போகிறோம். இப்போது நம்மளோட முதுகு தண்டை இப்படி நேராக வந்து முன்னோக்கி இப்படி கொண்டு வர போகிறோம். அப்படியே வந்து நம்ம உடம்பும் வந்து கிரவுண்டும் பேரலாக இருக்கணும். இதிலே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட கால்களும் நம்மளோட வயிற்றுலையும் வந்து அப்படியே வந்து ஒரு நல்ல அதிர்வு வந்து ஏற்படும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த வயிற்று பகுதியை வந்து நல்லாவே டோன் பண்ணி தரும். இப்போ அதாவது உடலில் வந்து உங்களுக்கு தொந்தி ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இது நீங்கள் ஆசனா வந்து பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்டமன் ஆர்கன்ஸ்க்குமே வந்து இது ரொம்ப நல்லது. இப்போ இன்னொரு முறை வந்து செஞ்சிடலாம். எல்போ கீழே வச்சுக்கோங்க. அந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் உங்கள் முதுகு தண்டை அப்படி முன்னோக்கி நீங்கள் இப்படி தள்ளனா கொஞ்சம் மேலே தூக்கி இருந்துச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு முதுகு தண்டு வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு சில இடத்துல வந்து சுளுக்கு ஏற்படலாம். அதனால வந்து அந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்துக்கலாம். எல்போ இப்படி வச்சுக்கலாம். இப்படி வந்துட்டு காலை வந்து இப்படி நோக்கி எடுத்துகிட்டு போயிட்டு டோஸ் டக் பண்ணிவிட்டு உங்களோட முதுகு வந்து இப்படி நேராக வச்சுட்டு நேராக பாருங்கள். முட்டி பகுதியை வந்து நல்லா அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் கால். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுக்கு மாற்று ஆசனம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னோக்கி வந்து அப்படியே வந்து படுக்கிற மாதிரி ஆசனம் வச்சுக்கணும். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த ஆசனம் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பண்ணலாம். ஆனால் வந்து வயதானவங்களுக்கு வந்து இது கிடையாது. ஏன்னா அது வந்து நம்ம முட்டியை வந்து நம்ம நல்லா அப்படி லாக் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து வயிறுலாம் கொஞ்சம் அதிர்வு ஏற்படுறதுனால அவங்க பெரியவங்க வந்து தவிர்த்துக்கலாம். மற்றவங்களாம் வந்து இப்போ தொந்தி இருக்கிறத கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குழந்தைங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கலாம். இதனால இது பண்ணுறதுனால என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்போக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நம்மளோட ஃபுல் வெயிட் வந்து நம்ம அந்த எல்போவில் போடுவோம். அப்போ வந்து அதுக்கு ரொம்ப நல்லது. கால்கள் அது மாதிரி இருப்போம். வயிற்றுக்கு பகுதிக்கு வந்து ரொம்பவே நல்லது. நல்லா வந்து அதிர்வு ஏற்பட்டுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் வந்து நல்லாவே கிடைச்சிடும். இதை வந்து நிறைய டைம் செய்யணும். இப்போ ஒரு 10 செகண்ட் செஞ்சோம் நீங்கள் வைக்கும் போது ஒரு நிமிட கணக்கில் வந்து அப்படியே வந்து வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.